Title sponsor VCare. Extraordinary problems require extraordinary care. Powered by the Chennai Silks. Let the celebrations begin. Ashwin Sweets and Snacks. விஜய் அவர்கள் இந்த அளவிற்கு அதிகமாக இடங்களை பெறுவார் என்று ஒரே ஒரு தொலைக்காட்சியிலே மட்டும்தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது தனியாகவே விஜய் அவர்கள் ஆட்சியை அமைக்க முடியும் என்கின்ற நிலை தாவேக்காவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகத்தான் இப்பயே நினைக்கிறீங்களா? இந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் கிட்டத்தட்ட 91 இடங்களை முன்னிலை வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. பட் மணி இப்போதான் ஒரு 10 மணி ஆகுது அப்படிங்கும்போது இப்பயே அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. இல்லை, அதில் இன்னொரு நான் மாற்றின்னு சொல்றேன். அப்படிதான் முதல் தோற்றம் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை என்று சொன்னாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இல்லை என்பது தெளிவாக முடிவாக இருக்கிறது. திராவிட முடிவு பண்ணிட்டீங்க, தெளிவாக முடிவாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஓரளவிற்கு இடம் பெற்றால் அவர்கள் விஜயோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை ஏற்படுமானால் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நன்றாகவே இடம்பெற்றிருக்கிறது. எதிர்கட்சி இரண்டாவது இடத்துல வந்திருக்கிறது. இவர்கள் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை விஜய் தனிச்சை, அதாவது முழுமையாக தாவேக்கா வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், ஆக கூட்டணி ஆட்சி என்பது இரண்டாவது. முதலிலே ட்ரெண்ட் பார்க்கும்போது விஜய் ஆட்சி அமைத்திருவார் என்று தோன்றுகிறது. தவறினால் கூட்டணி ஆட்சியாக இருக்கும். அது விஜய் சொல்லுகின்ற முறையிலே இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் துடைத்தெறியப்பட்டு விட்டது என்பது மிக தெளிவான முதல் தகவலாக இது நாம் பார்க்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக ரெட்டலை சிம்பிள்ல போட்டியிடப்படுகிறது. இப்போ உங்களுடைய நிலைமைலாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ரொம்ப அதை பற்றி இன்னும் செய்தியே வரல. எனக்கும் அங்கிருந்து ஒன்றும் செய்தி கிடைக்கல. நிச்சயமாக ஒருவேளை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே 60 இடங்களை பெற்றதில் ஒருவேளை ஒன்றோ இரண்டோ, ஒரு 2 தான் நின்று இருக்கிறோம். ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குன்னம் தொகுதியும் நம்முடைய பல்லாவரம், இந்த பல்லாவரம் என்பது சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடியது. சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலுமே விஜய் அவர்கள் தான் முன்னிலை வைக்கிட்டு கொடுக்கிறார். அதிமுக எங்க சார் போச்சு? இந்திய ஜனநாயக கட்சி எங்க சார் போச்சு? நின்ன இடத்துலலாம் ஒன்றும் நம்பர்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கே கிடைக்கல அப்படின்னு வேற சொல்றீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியை பிடிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இருந்தார். அவர் கடந்த முறை கூட இருந்தார், இந்த முறை கூட இருந்தார். இன்னும் இருக்கா அந்த ஹோப்? இருக்கு இல்லை, இனிமே அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான வாய்ப்பு மட்டுமில்லை, எடப்பாடி அவர்கள் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற நினைப்பிற்கு கூட வாய்ப்பு தெரியப்பட்டிருக்கிறது. அமித்ஷா அவர்களும் பல தலைவர்களும் கூட தமிழகத்திலே கூட நானும் பல இந்த மாதிரியான விவாதங்களிலே எடப்பாடி இப்படி பிடிவாதம் பிடிப்பது அந்த கட்சிக்கு நல்லதல்ல என்று தான் நானும் பேசியிருக்கிறேன். இப்போது தோற்கின்ற முகத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நான் சொல்லலை. எப்போதுமே ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. நீங்கள் முதல் வெற்றி என்று துவக்கம் வந்ததே நம்முடைய VK சசிகலா அம்மையாருடைய வேட்பாளர் முதுகுளத்தூர்ல. அப்போ அதுவே ஒரு நல்ல ஒரு வாழ்த்து செய்தியாக தான் நான் கருதுறேன். இல்லை, இப்போ அதிமுகவுடைய இந்த சூழல்ல இந்த பின்னடைவு காரணம் சசிகலா ஒரு ஃபேக்டர் நீங்க நினைக்கிறீங்க? சசிகலா அவங்க நிப்பாட்டின வேட்பாளர் அவங்களுடைய அதுவும் ஒரு ஃபேக்டர், அதுவும் ஒரு காரணம். இல்லை, என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு என்னன்னா, இப்போ அதிமுக 71 இடங்களை தான் முன்னிலை வைக்குது. கிட்டத்தட்ட அதிமுகவுமே ஆட்சி பெறுமா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? அப்படின்னு இருக்கும்போது நீங்க அதிமுக தலைமையில ஆட்சி அமையணும்னு நாங்க விரும்பணும். கூட்டணியில இருக்கிறோம், NDA கூட்டணி, அதைத்தான் நாங்கள் விரும்ப முடியும். எங்களுடைய தலைமை எடுத்த முடிவது. ஆனால் அதிமுகவோடு சேருவதை சாதாரணமாக NDAல இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் எப்பொழுதுமே எடப்பாடி அவர்கள் தலைமையிலே கூடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர் எவரையும் அணுக விடுவது கிடையாது, அவர் மட்டுமே தான் இருக்க. இதெல்லாம் தெரியாமையா பாரிவேந்தர் கூட்டணி வச்சாரு? இல்லை, உங்களுக்கு NDAல இருக்கார் பாரிவேந்தர், பாஜகவை நம்புகிறார், மோடி அவர்களை மதிக்கிறார். அப்படி நீங்க சொல்றதுபடி அவர் NDAவில் ஆல்ரெடி நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். 2024லயும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்தது. இப்போ அவர் ரெட்டலை சிம்பிள்ல போட்டிடுறாரு. அப்போ கண்டிப்பா கள நிலவரம் என்ன அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா அவர் சொல்லியிருப்பாரு தானே. இப்போ அவருடைய அந்த காலேஜ் நிகழ்ச்சி எல்லாம் கூட சீமானவர்களை பங்கேற்பாளரா அழைக்கிறார். அப்ப இளைஞர்கள் மத்தியில என்ன ஒரு எண்ணோட்டம் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க கட்சியினுடைய தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் எடப்பாடி நம்ம எதுவும் சொல்ல முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இல்ல, நீங்க இரட்டை இலை சின்னமா தாமரை சின்னமா என்ற ஒரு முடிவு எடுக்கின்ற சூழ்நிலையில இரட்டை இலையை எடுத்துக்கொண்டோம் எங்களுடைய கட்சியில.
எதுக்கு இரட்டை இலை எடுத்துக்கொண்டோம் என்பது இரட்டை இலைக்கு வந்திருக்கக்கூடிய சீட்டுகளை பார்க்கும் பொழுது அது வெல்லக்கூடிய இடத்துல இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது என்டிஏ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அதிக இடங்களை பெற்றது அதிமுக இரட்டை இலை. எனவே அந்த இரட்டை இலை வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கலாம் என்ற கருத்திலே தான் எங்களுடைய பார்வேந்தர் ஐயா அவர்களும் ரவி பச்சைமுத்து ஐயா அவர்களும் இரட்டை இலையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஓகே, நான் உங்களோட முதற்கட்ட பார்வையை பார்க்குறேன். திமுகவை சேர்ந்த இளமாறன் சார், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்க, இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? இருக்கிறோன்றதை விட ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம், நம்ம காலையில் இருந்த ஒரு நிலவரத்துக்கும் இப்போ இருக்கிற நிலவரத்துக்குமே ஒரு டச் அண்ட் கோல தான் இருக்குது. இன்னும் தென் மாவட்டங்களோட முடிவுலாம் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் உண்டான போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக இருக்குது, 25-24ன்ற மாதிரி. ஆனால் இப்போ முதல்ல காலையில் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 90 வரும்போது திமுக ஒரு 60 வருதுன்னும் போது லீடிங் ஆயிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த கவுண்டிங்கில் மேபி சேஞ்சஸ் ஓரளவு டஃப் அண்ட் இதில் வரும்போது இது ஒரு தொங்கு சபை வரத்துக்கு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறேன். இப்போ தொங்கு சபை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட வந்து திமுக கூட்டணியில் தான் அதிகப்படியான கட்சிகள் இருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ இனிமேல் திமுக யாரோட கூட்டணி வைப்பாங்க? தொங்கு சபை ஒண்ணு அதிமுகவோட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப விஜயோட போய் வைக்க போறாங்களா? காலையில ஒரு நபர் சொன்னாரு, அர்ஜுன் சம்பத் நினைக்கிறேன், போன அமர்வுல சொன்னாரு, திமுகவும் தாவேக்காவும் கிட்டத்தட்ட மறைமுகமா ஒரு கூட்டணி மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சாரு. அப்படி எதுவும் வாய்ப்பு இல்லை? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. திமுக வந்து தனிப்பெருமையா எப்படி இருக்காங்களோ அதே போலதான் இருப்பாங்க. தொங்கு சபைன்னு சொல்றது ஒருவேளை ஆட்சி ஒருவேளை வரும்போது மெஜாரிட்டி யாருக்கும் வராதுன்ற. திமுகன்னு வரும்போது திமுகவோட எண்ட் ஆஃப் த லீடிங்ல அவங்க வந்து ஒரு கணிசமான இதுல ஆட்சி அமைச்சா கூட ஒரு கரெக்டான அந்த 118 அந்த இதுல தான் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ போற ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோன்னா ஈவினிங் வந்து அது கொஞ்சம் கான்ஃபிடண்டா சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படி ஆட்சி மாற்றம் வரும்போது நிச்சயமா யாராலையும் மெஜாரிட்டியா இருக்க முடியாதுன்றது மட்டும் இப்பத்தி நிலைமையா தெரியுது. ஓகே, ராம்கி சார் நீங்க சொல்லுங்க. இப்போ அவரு சொல்லக்கூடிய கருத்துப்படி பார்த்தா ஒரு தொங்கு சட்டசபையா அமையும் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாரு. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இன்னொரு 1 hour போனாதான் அந்த ட்ரெண்ட் தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ அந்த ட்ரெண்ட் எதுவும் செட் ஆன மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இல்ல, அங்க அசம்பிளி வருவாங்கிறது இன்னும் அடுத்த ஒரு 1/2 hourல சொல்லிடுவோம். பட் ஏன்னா எக்ஸிட் போல்ல ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, நம்ம 1/2 hour ப்ரிடிக்ட் பண்ணாலும் என்ன ஆகிட போகுது, அதனால அது அப்படியே இருக்கட்டும். பட் என்னன்னா ஒரு விஷயம் தெரியுது, திமுக எதிராக மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கு. அதை பெரும்பாலான ஊடகங்கள் சார் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்ததா இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறம் அது மாறி தொடர்ந்து இருந்திருக்கு. பல ஆண்டுகளா இருந்திருக்கு, பல மாதங்களாக உள்ள உறங்கி கிடந்த பூதம் மாதிரி அங்கேயே இருந்திருக்குது. இன்றைக்கு வெளியில வந்திருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த அதிருப்தியை விஜய் வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டாருன்னு நினைக்கிறேன். அதிமுக சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. அதுதான் இங்க முக்கியமான. விஜய் அவர்கள் வந்து சரியா பயன்படுத்தி கொண்டாருன்னா எந்த வகையில அவர் சரியா பயன்படுத்தி கொண்டார்? அவர் சொல்லி வச்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக எதிராக, அதாவது எல்லாமே ஒரு மேம்போக்கான விஷயங்களை தான் கை வச்சாரு. சட்ட ஒழுங்கு, அதுக்கே மக்கள் இப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அதுக்கே இப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்க அதிமுக ரொம்ப டீட்டெயில், அன்புமணி 2 நாளைக்கு ஒரு தடவை அறிக்கையெல்லாம் விட்டு இருந்தாரு. பட் மக்கள் எதை கவருதுன்னா, முதல்ல திமுகவை எதிர்ப்பதுக்கே இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. 2வது அதிமுகவுக்கான மைனஸ் என்னன்னா, கூட அந்த எல்லாரும் சேம் சைட் கோல் போட்டாங்க. பாஜக அவங்க ஓன் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கல, அவங்க அந்த அந்த கணிசமான வாக்குகளை கொண்டு வரல. என்னென்னலாம் பேசினாங்கன்னு தெரியும். சசிகலா ஃபேக்டரி, அவங்க சசிகலா என்ன செஞ்சாங்க, ரெட்டலைக்கு எதிராக எல்லா தொகுதியிலும் பிரச்சாரம் செய்தார்கள். அவங்க ஆனால் பேசும்போது என்ன சொன்னாங்க, நான் அதிமுக விசுவாசினாங்க. ஆனால் அவங்க எதற்காக பண்ணால், அவங்களுடைய சமூக வாக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமும் போவேன், ரெட்டலைக்கு எதிராக கூட நிற்பேன் அப்படிங்கிறது தான். எல்லாரும் எடப்பாடி அவர்களும் இன்றைக்கு விஜய் இருக்க வேண்டிய இடத்துல எடப்பாடி இருக்க வேண்டியவர். ஆனா என்னன்னா, அவர் எடப்பாடியோட கூட்டணியில் இருந்த ஆதரவாளர்களே சேம் சைடு கோல் போட்டதுனால தான் அவருக்கு ஒரு சின்ன பின்னடைவு பார்க்கலாம். இன்னொரு 1 hourல எப்படின்னு தெரியும். ஆனா இது வந்து அங்க அசம்பிளி நோக்கி போகுமா, விஜய்க்கு அந்த மெஜாரிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. போக போக தென் மாவட்டங்களில் ஒரு இழுபறி இருக்குது. தென் மாவட்டங்கள் எந்த பக்கம் வேணாலும் போகலாம். ஏன்னா அது ஒரு நியூட்ரலான இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். பெரிய அளவுக்கு ஒரு புரட்சி எழுச்சியே இல்லை, வாக்குப்பதிவு ரொம்ப கம்மியா இருந்தது. அதனால தென் மாவட்டங்கள் எடுக்கிற முடிவு தான் இன்னைக்கு விஜய் பக்கமா எடப்பாடி பக்கமா அப்படிங்கிறதுக்கும். நிச்சயமாக திமுக நம்பர் கேம்ல இல்ல, டோட்டலா அவங்க அவுட் ஆஃப் த ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவுட் ஆஃப் தி ரேஸ் அப்படிங்கிறாரு ராம்கே அவர்கள், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவுட் ஆஃப் த ரேஸ்ன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம முடிவுகள் வராம இல்ல, தாவேக்காவை திமுக கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டனால தான் இந்த ஒரு அது 100% தாவேக்காவை குறைச்சு மதிப்பிடல. அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாம இருந்தது. மக்களிடத்திலேயே கூட நீங்க கேள்விகள் வந்து நிறைய சேனல்கள்ல நீங்க வந்து பேட்டி எடுக்கும் போது மக்கள் எந்த இடத்துலயும் கோவத்தை சொல்லல.
இந்த திமுக ஆட்சி மீதான கோபத்தையோ இல்ல அதிருப்தியோ எங்கேயும் தெரிவிக்கல. ஒரு மாற்றம் புதுசா வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. VCare Skin and Hair Clinic in AFT 2.0 treatment, not just a fix, a future. The Chennai Silks in Mega Summer Sale. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.